Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அகில இந்திய கிறிஸ்தவ பாதுகாப்பு அமைப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் அகில இந்திய கிறிஸ்தவ பாதுகாப்பு அமைப்பினர் நேரில் சந்தித்தனர். அப்போது எம்ஜிஆர் இளைஞர் மாநில துணை செயலாளர் KRG கதிர் தலைமையில் அகில இந்திய கிறிஸ்தவ பாதுகாப்பு அமைப்பு நிர்வாகிகளான தேவகிருபை, பேராயர் ரமேஷ், பேராயர் பால் ரவிக்குமார், பேராயர் ஜேம்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தங்களது முழு ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து ஸ்டாலின் ஆட்சியில் தங்களுக்கு நேரும் அவலங்களையும் தங்கள் மனக்குமுறலையும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் வெளிப்படுத்தி கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். சுயாதீன இண்டிபெண்டன்ட் சபைகள் நாகர்கோயில்ல 10 சபைகள் இன்றைக்கு சாத்தப்பட்டிருக்கிறது. அநேக சபைகள் நடத்தக்கூடாத அளவிற்கான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. மேற்பாங்காக சிறுபான்மையர் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்ற குரல் வெளியே உதிக்கிறதை தவிர, வெளியே ஒலிக்கிறதை தவிர, ஆனால் உள்புகுந்து பார்க்கும் பொழுது நாங்கள் பல இன்னல்களுக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பல சபைகள் நடத்தக்கூடாத நிர்பந்தமான நிலை நெருக்கடிகள் இருக்கிறது. 36,000 இண்டிபெண்டன்ட் சபைகள் இருக்கிறது. மெயின்லைன் சபைகள் தான் இன்றைக்கு மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. சுவாதீன சபைகளை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. ஆனால் இன்றைக்கு சுவாதீன சபைகளை நாங்கள் அணுகி இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். தெளிவாக சொன்ன பிறகு அவர்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் இன்றைக்கு சுவாதீன சபைகள் இணைந்து நாங்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாய் தருவோம்